வெல்கம் கைஸ், இது உங்க ஒட்டாக்கு டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசணும்னா, குறிப்பிட்ட டாபிக்லாம் இல்ல, ஒரு 3 அனிமே 4 அனிமே பத்தி பேச போறோம். எங்களுக்கு போன்றதை பத்தி இப்போ சொல்ல போறோம். நம்ம கூட இருக்கிறது ஸ்பைக்கு, நாகி, மதன், அப்புறம் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஈகன் ப்ரோ. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லாம எங்க கூட இருந்துருவார் போல, அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா வணக்கம் bro. இருந்துடலாம். வணக்கம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓ, இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லாம தான் இன்னைக்கு பேசலாம்னு வந்திருக்கோம். ஆமா, அது ஒரு 4-5 புதுசா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற இதோட அப்டேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அனிமே அப்டேட், ஸ்பெசிபிக்கான கண்டென்ட் இல்ல, அவ்வளவுதான். அது இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 4-5 அவ்வளவுதான். ஏன்னா நிறைய இது ஹைப்ல போயிட்டு இருக்கு இப்போ வர வர. எக்ஸாம்பிள் ஜேஜேகே, இது என்ன என்ன அது செகண்ட் சீசன் பேர் வந்துச்சியா, சிபுயா இருக்கு. அப்புறமா அடிச்சிருக்கோ. இதுக்கு வருவானுங்க, இதுக்கு கமெண்ட்ஸ்ல வருவாங்க. தெரியாம கன்னியாகிய நாகி அண்ணா, ஜேஜேகேவிடம் சரசல் நடந்தது என்ன? மாங்கா போயிட்டு இருக்கு. அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்லயும் மாங்கா ஸ்பையர் தான்யா. ஆமா ஆமா, ஒரு எபிசோடு கூட அடி போனது இல்ல. ஓகே, அது இருக்கு. அடுத்து ப்ளீச் முடிஞ்சிருக்கு, கடைசி 2 எபிசோடு ஒரே நாள்ல விட்டு. அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். கோர் 3 என்னென்ன இருக்கும்ட்டு, சாம் 100 அதை பத்தி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசணும். அதுக்கப்புறம் அப்படியே ஆத்துல விட்டோமோன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்கோ சொல்றோம். யாரு பேச போறா? ஸ்டார்ட். ஓகே, இப்போ நான் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் வந்த அனிமே, நான் ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமே A Girl and Her God Dog. ஓகேவா? இந்த அனிமேல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே ஒரு சின்ன பொண்ணு காட்டுவாங்க. அவங்க ஒரு யாக்குசா ஃபேமிலி, அதாவது ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியில இருக்க பொண்ணு. அதுல அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க. ஓகேவா? அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவனோட அந்த பொண்ணோட தாத்தா வீட்டுக்கு தான் போயிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி போவா. அவங்க தாத்தா ஒரு 24 வயசு பையன் நினைக்கிறேன். அந்த பையனை அப்பாயிண்ட் பண்ணுவா. இந்த மாதிரி இந்த பொண்ணை நீதான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் போயிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி நான் உனக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கையில தூக்கி வச்சிருப்பான். இந்த சீன்லயே எனக்கு இந்த அனிமே கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணிட்டு அவ ஒரு மிடில் ஸ்கூல் போற மாதிரி காமிச்சாங்க. மிடில் ஸ்கூல் போகும்போதும் இவன் அதே மாதிரிதான் அந்த பொண்ணு கையில தான் தூக்கி வச்சுட்டு பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். அந்த பொண்ணு எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவளுக்கு ஒழுங்கா கிடைக்க மாட்டாங்க. அந்த பிரைமரி ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு யங்ஸ்டர் ஃபேமிலி அப்படின்னு தெரிஞ்சதுனால ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இப்ப மிடில் ஸ்கூல் போகும்போதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் இவ போவா. பட் இவன் ஒரு அப்பா மாதிரி இருப்பானா, இவனும் அந்த ஸ்கூலுக்கு பிரைப் பண்ணிட்டு இவனும் ஒரு ஸ்டூடெண்டா போய் சேர்ந்துருவான். அவ கிளாஸ்லயே சேர்ந்துருவான். அப்போ என்ன, இந்த பொண்ணுக்கு அவன் மேல லவ் இருக்கும். அவ அப்பாவா பார்க்க மாட்டா, அவளுக்கு லவ் இருக்கும். சோ இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இவன் யாரு கூடயாவது பேசணும் அப்படின்னு போனா, அவன் ஒரு பசங்களோட பேசணும்னு போனா அந்த பையன் தடுத்துருவான். இவன் என்னன்னு சொல்லுவா, ஒரு அப்பா எப்படி பாதுகாப்பாங்க, பசங்க பேசினா இவங்க எல்லாருக்கும் ஒரு டிசைர் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால யாரையுமே பேச விட மாட்டான். அப்புறம் இந்த பொண்ணு வாலிபால் மேட்ச் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து அதுல ஃப்ரெண்ட்ஸ் சேரும்போது இவனுக்கு கொஞ்சம் லோன்லியா ஃபீல் ஆகும் ஸ்கூல்ல. ஆக்சுவலா இப்படிதான் ஸ்டோரி மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, என்ன மாதிரி ஜானர் ப்ரோ? ஜானர் ரொமான்ஸ் தான். பட் ஆக்சுவலா இது அப்பா மாதிரி அப்படி வளர்க்கும் போது இவன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, இவனுக்கும் லைட்டா ரொமான்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் இவன் ஒரு அப்பா மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான் இப்போ வரையும். அந்த பொண்ணுக்கு என்ன ரொமான்ஸ் தான், லவ் தான் இருக்கு. அதான் எனக்கு ஹைப் இருக்கு, அடுத்த எபிசோட்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா அங்க போய் சேர்றானா, அதுதான் அதுல பெஸ்டே எனக்கு. ஓகே, அடுத்த கண்டென்ட் யார் பேசுறா? இந்த அனிமே யாருக்காவது பாக்கணும்னு தோணுதா?
bro, நீங்க நான் சொன்னதுக்கு அடுத்ததான் அப்புறமா bro செக் ஃப்ரீயா பண்ணலாம். இருக்கு. இப்போ Night இப்பதானே watch. வந்திருக்கு. ஓ ஆமா இப்பதான் வந்திருக்கு. ஆமா, கீப் அப்லாம் பண்ண எனக்கு முடியல சென்னின் வீக்லி. சென்னின் அனிமே பார்த்து பார்த்து காண்ட் அடிக்குது. சென்னின்ல ஷோனன் பார்த்து பார்த்து கடுப்படிக்குது. நான் கொஞ்ச நாள் ராம்காம் சைடு போயிட்டு வரலான்னு இருக்கேன். அது நல்ல முடிவு ப்ரோ. நானே ஆக்சுவலா ஷோனன் சைடு பார்த்து எனக்கு ஃபைட் பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சது. அப்புறம் தான் நான் ரொமான்ஸ் சைடே போனேன். ஃபர்ஸ்ட் ஹொரிமையா தான் பார்த்தேன், எல்லாரும் பாக்குற மாதிரி ஹொரிமையா தான் பார்த்தேன். அதுலயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ராம்காம் சைடு. அப்புறம் உட்காந்து நான் இன்னும் பாக்குறேன். பொறுமையாவே பார்க்கலையா ஃபுல்லா. நான் அப்ப ஒரு 2 உட்காந்து எபிசோட பார்த்தேன். ஆ, 2 எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து அப்பதான் இவரு எடிட்ஸ் ஆஃப் இன்மேட் வேகபாண்டோ இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன். மாங்கா பத்தி சொல்லிட்டு இருந்தேன், செனின் மாங்கா பத்தி. ஆமால இதோட இது மீதி ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி போய் படிக்கலான்னு திருப்பி படிக்க போயிட்டேன், அப்படியே டிராப் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து இந்த ரொமான்ஸ் அனிமே அப்படியே பார்க்க ஆரம்பிச்சவன். ரொமான்ஸ் அனிமேவும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ரெண்டும் கலந்தடிச்சு ஒரு 100 அனிமே கிட்ட நான் முடிச்சிருப்பேன். இப்போ வரையும் நான் பாத்துட்டு இருக்கேன். அதான் தெரிஞ்சிச்சு, நீங்க அனுப்பி விட்டதிலே தெரிஞ்சது ப்ரோ. அதாவது பார்த்து வெறுப்பாயிட்டு நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஜானர் வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் கொடுக்கும். இந்த ராம்காம், இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், இந்த அனிமி ஜானர்ஸ்லாம். அதுலயும் எனக்கு வந்து ஹாப்பி எண்டிங்கை விட சேட் எண்டிங் கொஞ்சம் பிடிக்கும். ஹாப்பி எண்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி எண்டிங் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதையும் பார்த்து எனக்கு போர் அடிச்சிச்சு. நான் சேட் எண்டிங் இருக்குது என்னன்னு பார்த்தேன். ஆமா, அப்படிதான் நான் பார்க்கவே செஞ்சேன். அப்புறம் ஒரு சில நேரம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ரிலாக்ஸ் ஆகுறதுக்குன்னே ஸ்லைஸ் ஆஃப் அனிமே ஒரு சிலது இருக்கும். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அதை அப்படியே உட்காந்து பார்ப்பேன் நான். சிலது ஷோனன்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் அனிமே ஜான்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷோனன் அனிமே ஓடிட்டு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடாவே கொண்டு வருவானுங்க, வெறும் அந்த கேரக்டர்ஸோட லைஃப் எப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இது ஃபேட் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் ஒண்ணு போச்சு, ஃபுல்லாவே அந்த ஃபேட் சீரிஸோட கதை நடக்காம நார்மலா அந்த கேரக்டர்ஸ் வந்து வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதே ஒரு சீசன் போட்டலாம். ஆக்சுவலா நான் ஃபேட் பார்த்ததுமே எனக்கு அது சீக்வல் எப்படின்னு எனக்கு புரியல. யூடியூப்ல போட்டாலும் எனக்கு புரியல. ஒரு சிலர் யூஎஃப்ஓ டேபிள் தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் வேற ஏதோ கம்பெனி சொன்னாங்க. நீ சொல்லு, நீ பாத்துருக்கல, எது நல்லா இருக்கும்? வாட்ச் ஆர்டர் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய விதமா ஃபேட் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல்லா புரியணும்னா எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, அதுக்கப்புறம் போக கேம்ஸ் ஆட மாங்கா படிக்கிறது அந்த இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஃபேட் கேம் எல்லாம் இருக்குது, அனிமேட் பண்ணாத கண்டென்ட்டோட கேம். ஆக்சுவலி ஃபேட் வந்து கேம் தான். ஃபேட் அந்த இதுல இருந்து அனிமேட் பண்ணானுங்க, அனிமேட்ல இருந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் வந்து ஸ்டார்டிங் ஒன்னு இருக்கும், பேர் வந்து ஃபேட் ஸ்டே நைட்ன்ட்டு. அதுதான் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னு. அந்த இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கு அடுத்து அந்த இதுல வந்து எமியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், அவனோட பையனோட கதை மாதிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூவிஸா இருக்கு, அது வந்து அன்ஃபோர்டபிள் அனிமேஷன்ஸோட மூவியா பண்ண அந்த இது. இன்னொன்னு டிவி சீரிஸாவும் இருக்கு. ரெண்டுமே ஒரே கதை தான், எல்லாம் ஒரே இதுதான். ஆனா நீங்க மூவிஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாவும் முடியும், அண்டு அதாவது சீக்கிரமா முடியறது ஒண்ணு, அனிமேஷன் பக்காவா இருக்கும். அதுலயே நான் எல்லா மூவியோட எனக்கு பேரை கரெக்டா சொல்ல முடியல, எனக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹெவன்ஸ் ஃபீல்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும், அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான அனிமேஷன். மொத்தம் 3 பார்ட், அந்த ஹெவன்ஸ் ஃபீல் மட்டுமே 3 பார்ட். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேட் ஸ்ட்ரேஞ்சர் இருக்கு, ஃபேக் ஸ்ட்ரேஞ்சர்னு ஒன்று இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேட் இது கிராண்ட் ஆர்டரு, நியூ ஆர்டர்னு இப்போ ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் மாதிரி ப்ரோ. நீ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மூவி சொன்ன தெரியுமா, அந்த 3 மூவிலையும் ஸ்டார்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் அப்படியே சேம் தான். ஆனா ஒரு கேரக்டர் வந்து இந்த முடிவு எடுத்தா இந்த பாதையில போறான், இந்த முடிவு எடுத்தா இந்த பாதையில போறான்னு ஒரு பாத்தையும் ஒரு மூவில காட்டியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த அவனோட பையன் வந்து சேபர்னு ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பேச்சை கேட்டு ஒரு வழியில போனா எப்படி வந்து அவனோட லைஃப் போயிருக்கும். இது மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்கும் ப்ரோ. அந்த ஒரு பொண்ணும் வந்து ஹீரோயினா இருக்கும் ஒரு மூவிலையும். ஓகே, அந்த பார்ட்ஸை ஃபாலோ பண்ணா அவனுக்கு என்ன நடக்குது, இதான் வந்து அந்த 3 மூவியோட கதை.
அப்புறம் கிராண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா கான்செப்டையும் தலைகீழ போடுற திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அது நான் எப்படி கரெக்டா சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. பேசிக்கலி ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட், பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் மாதிரி. இந்த யூனிவர்ஸ்ல இவன் இந்த முடிவு எடுத்திருக்கான், இந்த யூனிவர்ஸ்ல இந்த முடிவு எடுத்திருக்கான், அப்படி பார்க்கணும். நீங்க வந்து இது ஒரு லீனியர், அது இவன் வந்து இவனோட கதை இது வரைக்கும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் தான் அடுத்ததுதான் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபேட் புரியாது. சேம் இதுதான் டைம் லைன் தான், ஆனா டிஃபரெண்ட் பாத் எடுத்திருக்கான். வேற வேற யூனிவர்ஸ்ல நடக்கிறது யார் யாரு எப்படி எடுத்திருக்காங்கிறது. ஆமா, பேரலல் யூனிவர்சஸ்ல அவன் வந்து எந்த வழி சூஸ் பண்ணிருக்கான் அப்படின்றத பத்தி. இப்ப எப்படின்னா அந்த வாட் இஃப் மாதிரி வச்சுக்கோ மார்வல்ல. அது மாதிரி. ஓகே. அதாவது ஒரு இது குட் எண்டிங், இன்னொன்னு வந்து அதாவது ரெண்டு பக்கமும் எல்லாம் மாடரேட் எண்டிங், இன்னொன்னு வந்து பேட் எண்டிங். நம்ம இந்த குவிண்டபிள்ஸ் அனிமேல் எல்லாம் பாத்திருப்போம். 5 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 5 பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம யோசிப்போம்ல. அதே இது இவங்க இதுல ஸ்டோரியாவே. அது அனிமேஷன் கதை வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா போகும். ஆனா அனிமேஷனுக்காகவே பார்க்கலாம். ஆமா, ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நான் கேள்விப்பட்டேன். நீ கூட ஒரு எடிட் பண்றப்ப மொட்டை பேசும்போது நீ அதுக்கு தான் எடிட் பண்ணிட்டு இருந்த. நீங்க வந்து டீமன் ஸ்லேயர் வச்சு நீங்க ஓட்டுங்கடா, இது என்ன வேணா சொல்லுங்கடா, ஆனா ஃபேட் அனிமேஷன் எவனா அடிச்சுக்க முடியாது. ஆமா ஆமா, எனக்கு டீமன் ஸ்லேயர்லாம் பெருசா இதுவே கிடையாது. அனிமேஷன் ஓகே தான், பட் நான் அது அந்த அனிமேல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுவும் இந்த சீசன் கதையே இல்ல ப்ரோ. கதையில ஃபைட் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான் இல்ல. எப்பயோ இருக்கிற பாட்காஸ்ட்ல சொல்லிட்டேன், டீமன் ஸ்லேயர்ல கதை கிடையாது. கதை வந்து எல்லாம் திரும்பி மாட்டுல இருப்பான் ஒரு சீசன். ஒரே கதை, ஒரே லீனியரா போயிட்டு இருக்கும். இப்போ ஜூஜுட்சு ஃபேன்ஸ் வந்து இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ளீச் நல்லா பண்ணா எப்படி இருக்குமோ அதான் ஜூஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன நாகி? என்ன சொன்னா இத? இல்ல நீ தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஃபுல்லா டாக்ஸிக். நான்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி பேசுறேன். இன்னும் இல்ல என்ன ப்ளீச் நல்லா பண்ண என்ன சொல்றான் எனக்கு புரியல. யாரு ஒரு இது ட்விட்டர்ல போட்டுருந்தாங்களா? அவங்க தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுவானுங்க. ட்விட்டர்ல இந்த அபிஷியல் பிக் வச்சு இவனுங்க படுத்துற பாடு இருக்கே. ஐயோ, நம்ம அதெல்லாம் இப்ப ப்ளீச் டாபிக் நம்ம பேசணும்ல, 1 மணி நேரத்துக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். அப்படி போகும் நம்ம அதுல சொல்றேன். இல்ல ப்ளீச் என்ன நல்லா இல்ல, எந்த வெள்ளன ப்ளீச் நல்லா இல்லன்னு சொல்றான் சொல்லுங்க. ஷோ விக்டரியோட ஒரு இது பார்ட் ஆஃப் இது. அது ஸ்டார்டிங் இருக்கிற இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப தௌசண்ட் பிளட் வாரோட எண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா கூப்போ ஒழுங்கா எழுத விட்டுருந்தாங்கன்னா இன்னும் போயிட்டு இருக்கும். ஷோனன் ஜம்ப் ரஷ் பண்ணதுனால இது வந்தது. இப்ப அதுவும் அனிமேல இவ்வளவு பக்காவா போயிட்டு இருக்குது. இப்ப வந்துட்டு ஜூஸ்டிகேஷன் வந்து ப்ளீச்சோட நல்ல வருஷனா. அப்ப ஜூஸ்டிகேஷன்ல கூட தான் இந்த கான்செப்ட் வருது. அது பேர் நம்ம வந்த எபிசோடுக்கும் குறை சொல்றோம்ல, எல்லாம் நம்ம பேசுவோம். இப்போ நான் ஆக்சுவலா இந்த ராம்காம்ல பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியஸ் எல்லாரும் பாத்திருப்பீங்க தானே? ஆமாம் ப்ரோ. அது உங்களுக்கு அவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப இருந்தது எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு தெரியல. அது ஸ்பாயிலரே இல்லாம அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே இதாயிடுச்சு. அப்படியா? நான் நேத்து தான் ஆக்சுவலா அந்த படத்தை பார்த்தேன். ராம்காம்ல பேசணும், இது ஒரு பாப்புலரா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் அதை பார்க்கவே செஞ்சேன். பட் நான் ஒரு எடிட் கூட போட்டிருப்பேன், ரியல் கேர்ள்னு ஒரு அனிமே. இதே கான்செப்ட் தான். அந்த பையன் வந்து ஒரு ஒட்டாக்கு, அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த டைம் அந்த அனிமே வந்து 12 எபிசோட். அதுல கேரக்டர் அப்படியே எலாபரேட்டா காமிச்சிருப்பாங்களா, அதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சேட்னஸ் இருந்தது. பட் கண்ணெல்லாம் கலங்கல எனக்கு. நான் அந்த ரியல்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு அந்த அனிமே பார்க்கும்போது. இதுல வந்து எப்படின்னா, இவங்க கேரக்டர் இவங்க 2 பேரு பேசுறது, இவங்க ஒன்னா இருக்கிற டைமே கம்மி தான். ஏன்னா இவ சீக்கிரம் படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நினைக்கிறேன். அதுல ஒரு 50 மினிட்ஸ் அந்த டைம் வரும்போதே இவ செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் இவ அந்த பேசுற லெட்டரு அதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டா டெப்தா தான் இருந்தது. பட் அது என்ன, இவங்க கேரக்டர் ஒரு க்ளோஸா என்னால பார்க்க முடியல. அதனால எனக்கு அவ்வளவு சேட்னஸ் தெரியல. இது வந்து நிறைய பேர், ஐ மீன் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, பட் பாக்குற நிறைய பேருக்கு இதை கேட்டா கோவம் வரலாம். பட் இது என் ஒப்பீனியன். அது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆன அனிமினா சைலண்ட் வாய்ஸ். அது என்னன்னு தெரியல, அது எனக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறமா தான் அது பார்த்த உடனே தான் நான் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியஸும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது பார்த்ததுக்கு அப்புறமா
சரி அப்போ ஒரு டிராவலிங் வந்ததா, சரி ட்ரெயின்ல போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 படத்தையும் ஏத்திட்டு பார்க்கலான்னு 2த்தையும் பார்த்தேன் அப்பவே உட்காந்து. ம். ஸோ அப்போ சைலண்ட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இது பார்த்ததுனால எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தெரில. ஆனா லைட்டா கொஞ்சம் சேடா இருந்தது. ஆ, ஆ, ஆ. எனக்கு வந்து நான் அது ராம்காம் நிறைய பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த சேட் எண்டிங்ஸும் வச்சு நிறைய பார்த்ததுனால எனக்கு கேரக்டர் டெப்த் அவ்வளவா தெரியாததுனால எனக்கு ஃபீல் வரல. எனக்கு இது கூட என்னன்னு சொல்றது, இப்ப வந்து ஒரு இவங்க கூட போட்டோ எடுத்துட்டு இன்சோம்னியாக் ஆஃப்டர் ஸ்கூல். ஆமா ஆமா ப்ரோ. அது வந்து எனக்கு அதுல கூட கேரக்டர் இவங்க நல்லா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே இவங்க அப்படியே ஒன்னாவே இருக்காங்களா, அதுல கூட ம். எனக்கு வந்து இவ சாவ போறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தா கொஞ்சம் சேடா இருக்கும். ஓகேவா, இன்னும் சாகல, மாங்காலையும் சாவல, நீ தானே சொன்னல நாகி. ஆமா ஆமா இன்னும் சாவல, அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நானும் அது நம்பிக்கையில தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கேரக்டர் டெப்த் இருந்தாதான் அதுல வந்து எனக்கு அந்த ஃபீலே வரும், அந்த சேட்னஸ்லாம் நல்லா. எனக்கு இந்த படத்துலயுமே எனக்கு சேடுன்னு தோணுச்சுன்னா இவன் அவங்க வீட்டுல போயிட்டு அழுவான்ல, அவங்க ஆமா அம்மாட்ட கேட்டுட்டு அழுவான்ல, அந்த டைம் மட்டும்தான் எனக்கு அது கொஞ்சம் சேடாவே தெரிஞ்சுது. ஆமா bro. ஓகே, இப்போ வேற எனக்கு வந்து இன்சாமினியாக்கு வந்து பாத்தீங்கன்னா சேடா இருக்கு. இன்சாமினியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிலேட்டபிள் ஸ்டோரி அப்படி இருந்துச்சு ஆ, ஆ, எனக்கு. ஆ. எனக்குமே அது ஏன் வந்து கியூட்டா தான் இருந்துச்சு, ஆக்சுவலா பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் அந்த சேடு கான்செப்ட் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா அந்த கொஞ்சம் அது கொஞ்சம் டீப்பா யோசிச்சேன்னா எனக்கு சேடா இருக்கும். ஆமா, ஆனா அதுல வந்து சேட்னஸ் அவன் கொண்டு வந்தானா அது வந்து எப்படி சொல்றது, இன்சாமினியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ராம்காம் பிளஸ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கலந்த மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா. அதுல திடீர்னு சேட்னஸ் அவன் எல்லாரும் கொண்டு சொல்லுவாங்க, வந்தானா எங்க அது கொண்டு இன்னும் அப்படிதான் போறீங்க இருக்கு. அப்படிதான். யாரும் அது பாக்கலாம், போய் பாத்துருங்க, வியூவர்ஸ் கிட்ட சொல்றேன், நல்லா இருக்கும் அது. ஒரே ஒரே காரு. அப்புறம் வேற என்ன, வேற ஏதாவது சொல்லுங்கயா. வேற சைக்கனும் ஆஃப்டர் த ரெயின். ஆஃப்டர் த ரெயின்லாம் கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கும். அது நார்மலா ஒரு ராம் காமனே கிடையாது, அது ரொமான்ஸ் தான் இருக்கும், அதுல காமெடியும் உங்களுக்கு இருக்கும். உண்மையாலே கொஞ்சம் டார்க்கான ஸ்டோரி அந்த மாதிரி பாக்கணும்னா கிரேவ் ஆஃப் லைஸ் பாருங்க. கிரேவ் ஆஃப் ஃபயர் ஃபிளைஸ் ஆ, தானே அது வந்து. ஆமா ஓரா ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கல அந்த அளவுக்கு. அந்த எனக்கு வந்து என்னடா அது கிரே ஆஃப் லைஸ் சொல்லி ஃபயர் பிளேஸ் சொல்லிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி ஒரு வாட்டி என்னதான் இருக்கும் பார்த்தேன். நல்லா பண்ணிட்டாங்க. அது நிறைய இப்போ பேர் கூட ஒன்று அனிமேஷன் ரிலீஸ் ஆச்சு, மை ஹாப்பி மேரேஜ்னு. ஹாப்பி மேரேஜ். எனக்கு அதுல அந்த மியோ பொண்ணு மேல செம்ம காண்டாச்சு ப்ரோ. லாஸ்ட் ஒரு 3 எபிசோடு அந்த டைம்ல எல்லாம் எனக்கு மியோ மேல செம்ம காண்டாச்சு. நான் நிறைய ராம்காம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ற பேர்ல எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் இப்போ வந்து அனிமி தான் ப்ரோ இந்த இது. போன சீசன் அப்படியா? ம் போன நல்லா சீசன்லாம் இருக்குங்க. எங்க இதுல வேற வேற ஹைப்ல சுத்திட்டு இருந்தேன் நானு. ஆனா சரி. பாதி அனிமி வாக்கர்ஸுக்குலாம் ராம்காம்ல ஹாப்பி எண்டிங் விட சேட் எண்டிங் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ராம்காம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்ற, ஹாப்பி எண்டிங் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதை நீ போட்டு என்ன பண்ண போற அப்படின்னு நினைப்பானுங்க. நடுவுல ஏதாவது ட்விஸ்ட் வச்சாதான் பாப்பானுங்க. அதுலயும் எனக்கு இப்ப புதுசா வர ராம்காமை விட பழைய ராம்காம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த ஒரு வைபே ஒரு டிஃப்ரெண்ட் வைபா இருக்கும். அது ஒவ்வொரு எபிசோடும் வைப்பா இருக்கும் பாக்குறதுக்கே. பாத்துக்கிறீங்களா என்னது கிமினோட்டோட கேஸ்? என்னது அது? பார்க்கலாம் போற. சரி ஓகே. இல்ல ப்ரோ, நீ ஏதோ அண்டர் ரேட்டடா பாத்து வச்சிருக்க ப்ரோ. ராம்காம் எபிசோட் கிளாசிக் ப்ரோ, அது கிளாசிக் ப்ரோ, சூப்பரா இருக்கும். அப்படியா? அதான் நீங்க அப்படியே வச்சிருங்க ப்ரோ. இத நீ அப்படியே வச்சு ராம்காம் எபிசோட்ல இறக்குற. அது குக்கீகேச்சீரு அதுவும் சூப்பரா இருக்கும். நிறைய நல்லா இருக்கு ப்ரோ, அண்டர் ரேட்டடானது யாருமே பார்க்கல அதெல்லாம். பரவாயில்லையா, அண்ணன் நிறைய எடுத்து வச்சிருக்காரு. இதை பத்தியில நான் பார்த்தது எல்லாமே அண்டர் ரேட்டட் தான். ஃபேமஸ் ஆகுது எதுவுமே இருக்காது. எல்லோ ஃபிளாஷ் பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், எடுத்து மீவா போட போறான். போட வாட்டி போட்டுருந்தான் பாரு பீச் எபிசோடுக்கு. நல்லா பண்ணிருக்கேன். ஆனா ஜாம் 100 ப்ரோ. நான் இங்க ப்ளீச் இதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், ஐபிஎம் ரேட்டிங்ல எடுத்து வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல வரண்டா உனக்கு இருக்குடா. ஓகே, இப்போ வந்து ஆன்கோயிங்ல ஒரு சூப்பரான அனிமின்னு சொல்லலாம், எல்லாரும் பார்க்கக்கூடிய அனிமி. ஆமா பட் அது நல்லா போகும் அப்படியே. அது ஒரு வைப் நல்லா இருக்கும், காமெடி நல்லா இருக்கும். அது கேரக்டர்ஸுக்காகவே பார்க்கலாம் அது.
அது அந்த கான்செப்ட் இந்த அதாவது அது எதுனால நல்லா இருக்கும் எபிசோட் ரிவ்யூ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆடி போட்டிருக்கோம் அதோட லிங்கையும் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அதையும் போய் பாருங்க பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தாதான் கான்டெக்ட் புரியும்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப அதை பத்தி திருப்பி சொல்ல போறோம், இருந்தாலும் பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு எபிசோட்ல எம்சி மேல எனக்கு சரியான கோவம் வந்தது. கரெக்டா இவனோட அந்த சீஃப் கிட்ட திரும்ப ஹெல்ப்புக்கு போவான், மீன்ஸ் அவன் கூட்டிட்டு போயிடுவான், இந்த மாதிரி நீ இந்த மாதிரி வேலை பண்ணா அவனுக்கு இந்த ட்ரக்கை சரி பண்ணி தரேன்னு. ஆமா, ஆனா அவன் அவன்கிட்ட அவ்வளவு பயந்தா மாதிரி இருந்துவான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் சந்தோஷமா நான் வந்து ஒரு ஃப்ரீ பேர்டுன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த பாஸ்ட் ட்ராமா எல்லாம் மண்டைக்குள்ள வந்து திரும்ப அவன் ஒரு ஸ்லேவாவே அவன்கிட்ட போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்னடா அவன் இவ்வளவு கிளின்னு கிளிக்கிறான், ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டான், அவன் பேச்சை கேட்டு பயந்துகிட்டு சாரி சார் நான் திரும்ப செஞ்சிடறேன் அந்த மாதிரி போவான். அதுக்கப்புறமா இவனை மாத்துறதுக்காக ஹீரோயினோட பிளாஷ்பேக் போட்டதுக்கு அப்புறமா இவ வந்து பேசுவா. அது அந்த சீன் சூப்பரா இருக்கும். அதுலதான் ஷிசுகாக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட். ஆமா, அதுலயும் ஒரு சில டைம்ல காண்டு ஏத்துவா. அதுக்கப்புறமா தான் இந்த புது பொண்ணு ஒருத்தி வந்தா சாமுராய். நான் அதுலதான் கான்சென்ட்ரேட்டே பண்ணேன், கதையை கூட கண்டிப்பா. அதான் வைஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நெக்ஸ்ட் அப்படிதானே? ஆமா, அதேதான் ப்ரோ. சரசு டைலாக் தான், அவ ஏன் பார்த்தா வெட்டிடுவான் அந்த மாதிரி தான். அதுதான் சத்தியமா சொல்ற. சாமுராய் கெட்டப்லாம் போட்டு என்ட்ரி குத்தோடனே யாரா நல்லா வாட்ட சட்டமா இவ்வளவு பெருசா இறக்கி வச்சிருக்கீங்க, யாரா நீ அடிவா இருந்துச்சு. பார்த்தா உள்ள திறந்து பார்த்தாதானே தெரியுது. அது இன்னும் போக போக வந்தது பாருங்க. அந்த இப்போ வந்து எபிசோடுக்கு இந்த எபிசோட் தான் நான் நினைக்கிறேன், இந்த எபிசோடா போன எபிசோடா வாட்டர் ஃபால்ல குளிக்கிற சீன்லாம் வரும். தெரியும், பொண்ணுங்க இது சைடுல வந்து ஜாம்பியா இருக்க எல்லாரும் ஒரே இதுல குளிக்கிற மாதிரி இது வரும். அப்ப ஆனா 2 பேருக்கும் ஹெவி காம்படிஷன், 2 பொண்ணுங்களுக்கும். இவளுது பர்ஃபெக்டா இருக்கும், இவளுது இன்னும் கொஞ்சம் இல்ல வேண்டாம். ஹீரோக்கு எம்சிக்கு அந்த சுசுகாவே கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் ஃபால்ல இருக்கும்போதே பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும், அது நல்லா இருக்கும். அந்த சீன் சூப்பரா இருக்கும். அவங்க 2 பேரும் பேசுற சீன், மிச்சபடி வேற எதுவும் காட்ட மாட்டாங்க. அடுத்த வீடியோக்கு ஐடியா சிக்கிச்சு, யாராவது மண்டையில ஓடி இருக்குமே ப்ரோ. அடுத்த டாபிக் வந்து அடுத்தது எக்ஸோ வருவான், அதுக்கு அடுத்த வாரம் வந்து வைஃபு ஸ்பெஷல் பண்ணலாம், கரெக்டா இருக்கும். ஆமா ப்ரோ, இத பத்தி ரொம்ப நாளா பேசணும். நம்ம ஏன் என்ட்ரி பக்கம் போக கூடாது? என்ட்ரி போலாமே. இல்ல அந்த கண்டென்ட் இப்ப வேணாம். என்ட்ரி கொஞ்சம் எந்த பக்கம்னு கொஞ்சம் இன்னும் அடி சொன்னா தெரியும், எனக்கு காதுல கேட்கல. என்ட்ரி ஆல்ரெடி பிசக் எபிசோட்லயே பாட்காஸ்ட் போட்டுட்டு போயிருக்கோம், உனக்கு தெரியும். நார்மல் அனிமேலயே இந்த ஹாரம் ஜானர்லாம் இருக்குல்ல, அப்படி வரியா? எச்சி அனிமே சொல்றான், எச்சி அனிமே அது பேர் என்ன வரும்? அதுல லைக் இது அது பேர் என்ன, ஹை ஸ்கூல் ஆஃப் தி டிஎக்ஸ்டி, ஹை ஸ்கூல் ஆஃப் தி டெட், அது மாதிரி சொல்றேன். ஓகே புரியுது, பண்ணிடுவோம். நான் சும்மா ஆரம்பிச்சேன் அந்த எபிசோடெல்லாம், அதுக்கப்புறம் என்னடா அப்படியே காட்டுறீங்கன்ற மாதிரி உட்காந்துட்டேன். பண்ணுவோம். எனக்கு இந்த வைஃப் எபிசோட் நம்ம போட்டோம்னா ரொம்ப நாளா எனக்கு ஒரு இது இருக்கியா, நான் பார்த்த வைஃப் எடிச்சு வரைக்கும் 1-2 இதுலதான் ப்ளீச்சோட வைஃப் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. பாதி பேர் அப்படி ஒண்ணு இருக்குன்றதே மறந்துடுறாங்க. ஆமா, இப்ப எனக்கு செஞ்ச மாதிரியே வைஃப் தான். இவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு 3 days 4 days பிஃபோர் தான் நான் வந்து செஞ்சுமாருக்கு ஒரு டிபி வச்சேன். தெரியும் பார்த்தேன். என்னடா ஸ்குவாட் டீம் மெம்பர்ஸ் வச்சு வச்சிருக்கான். சரி எதுவும் நான் சரி ஓகே பார்த்தா விட்டுருக்கான் ஒரு பவர் அப். அப்பா லீக்லாம் வரதுக்கு முன்னாடி தான் நான் டிபி வச்சேன். அதுக்கப்புறம் வச்சு ஒரு நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லீக்ஸ் போய் பாக்குறேன் ட்விட்டர்ல, அவன் வந்து இந்த மாதிரி செஞ்சுமாருக்கு பயங்கரமா சீன் இருக்கு, அவ சோலோ பண்ணுவான் 6 பேர் அப்படின்னு. எனக்கு சரியான ஷாக்கு. ஓகே இருங்க, வெயிட் பண்ணுங்க, அதுக்கு வருவோம். மதன்னா நீங்க ஒரு மீம் போட்டீங்களே குரூப்ல, அத பாதி மீம் சரியாயிடுச்சுன்னா அவரு இப்ப அப்படியேதான் இருக்காரு. என்ன நீ மட்டும் தான் தனியா உட்கார்ந்துருக்க பேசாம பாயிண்ட் வெயிட் பண்றது தலைவன்.
அடுத்த வாரம் நம்ம அந்த ஒய்ஃப் இது வேணா போடலாம், ஸ்மாஷ் ஆர் பாஸ். ஆமா ஓகே. அடுத்து ஜாம்லே வேற ஏதாவது இருக்கா? ஜாம்ல இப்போதைக்கு அந்த வேற TS எதுவும் பெருசா நல்லா எதுவும் இருக்கும் காட்டல. இந்த அந்த வில்லன் ஒருத்தன் வருவானே, வில்லன் மாதிரி ஒருத்தன் வருவான், அதையும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு. எதுல ஆமா கடைசி எபிசோட்லயா? இந்த கடைசி கடைசி எபிசோட்ல இப்போ எபிசோட்ல லாஸ்டா வந்து ஒருத்தன் ஈவல் வெர்ஷன் வருவான்ல, இந்த அவன் பேரு என்ன, ஹீரோ பேரு அதே மாதிரி தான் அவனும் இருப்பான். ஆமா அவன் டிஃபரெண்டா இருப்பான். அவனும் ஒரு எப்படியோ ஜோம்பியா தானே மாற போறான், அதுக்குன்னு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து எழுதுவானுங்க. கன்னு சுட்டு பார்க்கணும், பாம்பை வெடிச்சு எப்படி வைக்கணும். கொல்லலாம், எப்படி வெட்டலாம், எந்த இடத்த டிஸ்ட்ராய் பண்ணலாம், அதுதான் அவன் எழுதுவான் நோட்ல. ஆமா எனக்கு நம்மால் அதான் கலர் டாக்டர் மாப்ள. நாகி நீ பாத்தியா இந்த மாதிரி நல்ல நல்ல அனிமேக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் அப்படியே அவ்வளவு வருது. ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இப்ப இந்த எபிசோட்லாம் வந்தது 2 வாரம் பிரேக், அப்புறம் ரீகேப் வந்துகிட்டே இருக்கு ஃபுல்லா. இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அதான் ஜாமான் ரொம்ப இழுக்கிறான் ப்ரோ. ஒரு ரொம்ப வாரம் கழிச்சு விடுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் எப்படின்னா, இப்போ மாப்பா அனிமேட் பண்ற அனிமேஸ்க்கு மட்டும் நான் சொல்றேன், ஓகேவா? ப்ராப்ளம் ஏன்னா அவன் எடுத்திருக்கிறது எம்ப்ளாயிஸ் அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது. அனிமேட்டர்ஸ் நல்லா பண்ண தெரிஞ்சவங்க கம்மி தான். அவங்க கையிலேயே அவ்வளோ இருக்குது. அட்டாக் அண்ட் டைட்டன் இருக்கு, ஜாம் 100 போயிட்டு இருக்குது, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 நீங்க மாங்கா ரீடர்ஸ் தெரியும் எவ்வளவு அனிமேஷன் சீன் என்னென்ன இருக்குதுன்னு. அதெல்லாம் எப்படிதான் எடுக்க போறான்னு தெரியல எனக்கு. ஜூபிட்டரை பொழப்பான், ஸ்பேஸ்ல பறப்பான், அதெல்லாம் வரையதே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதெல்லாம் ஆக்சுவலி மாங்கால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டீட்டெயிலா வரைஞ்சிருப்பாரு. இப்போ மாங்கால வந்து அட்லீஸ்ட் டீட்டெயில் இல்ல அப்படின்னா கூட சரி ஓகே, அந்த ஓரளவுக்கு இவன் டீட்டெயில் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். மாங்காலே அவ்வளவு டீட்டெயில் இருக்கு. அதுவும் ஒன் பஞ்ச் மேன் ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா மாங்காலே ஃப்ளோவா வரைவார். அதான் அந்த பேப்பர்ல அப்படியே அந்த புக்கை நம்ம ஸ்பீடா இருக்குல்ல, புக் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். அந்த பேப்பர் நீங்க ஃபாஸ்டா வந்து திருப்பி இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோட்டு நம்ம ஒரு மாதிரி பண்ணுவோம்ல, பண்ணீங்கன்னா அதுவே ஒரு அனிமேஷன் மாதிரி வரும். அந்த ஃப்ளோ பண்றது வந்து அந்த ஒரு இது. சோ அந்த மாங்காலே அவ்வளவு பண்ணிருக்காரு. சோ அனிமேக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒன் பஞ்ச் ஃபேன்ஸ்க்கு. அது வேற ஒரு பக்கம் இருக்கா, இவ்வளோ இருக்கு. அவங்க இருக்கிற அந்த ஒரு இதுக்கும் ஹெட் இருப்பாங்கல்ல, ஹெட் அனிமேட்டர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், இத்தனையும் தாண்டி அது வரணும். ஸோ அதனாலதான் ஏதோ 1-2 இந்த ஸ்மால், இப்போ அது மெயின் அனிமே அது ப்ரொடக்ஷன் போக மீதி இருக்கிற சின்ன சின்ன அனிமேக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டைம் வந்து அதனால ஜாஸ்தி எடுக்குது. ஏன்னா இப்ப அவன் அட்டாக் அண்ட் டைட்டன் இப்ப விட போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி அவன் இது கண்ட்ரோல் பார்ப்பான், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பார்ப்பான். பார்த்து இந்த சீனா மாத்தணுமா, ரீவாம்ப் பண்ணணுமா, ஏதாவது அனிமேஷன்ல வந்து ஏதாவது தப்பு இருக்கா, எரர் இருக்கா, கிளிச் இருக்கா, திடீர்னு கேரக்டர் ஒரு பக்கம் பறந்து போவோம், அந்த மாதிரிலாம் சில டைம் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுருப்பானுங்க. இப்ப இந்த கூஃபி எபிசோடு தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு ஒன் பீஸ்ல இந்த நார்மலா சும்மா சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நாமி வந்து யாராவது பறந்து போவான் பாருங்க, பறந்து போவான் தெரியுமா? இது லூஃபிலாம் நாமி குத்தம் போது அதெல்லாம் வந்து ஒன் பீஸ் கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து ஜாலியா போற கதை அது. இப்போ இதே கான்செப்ட அட்டாக் அண்ட் டைட்டன்ல யாரோ ஒருத்தர் குத்துறோன்னு இந்த கேரக்டர் பறந்து போகுது, அப்படி வச்சு பாருங்களேன், நல்லா இருக்குமா? சோ இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்லாம் அது வந்து இது பண்ணி அனிமேட் பண்ணி அவன் ஃபைனலைஸ் பண்ணும் விடணும்ட்டு. அதாவது இப்போ அடுத்த எபிசோட் வரப்போகுதுன்னா இவன் வந்து இப்ப அனிமேட் பண்ண மாட்டான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனிமேட் பண்ணி வச்சிருப்பான், அத லைனா விட்டுட்டு வருவான். சின்ன ஸ்கேல் அனிமேக்கு வந்து அவ்வளவு டைம் பீரியட் கிடையாது, ஒரு 6 மாசம் 3 மாசம் இப்படிதான் வந்து பண்ணுவானுங்க. இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க, ஏதாவது கடைசியான்னு கூட வருது. அடுத்து எத்தனையாவது கோர்ஸ் 2ல எத்தனாவது பாட்டு, தேர்ட் ஆஃப் கோர்ஸ் 4ல கோர்ஸ் வருது பாரு, சீசன் பார்ட் 3 அடுத்து பார்ட் 5 வரைக்கும் இருக்கு. இழுத்தானா அவ்வளவுதான், காண்டாயிடும். அதுக்கப்புறம் புதுசா வால்யூம் வருதுன்னு இன்னைக்கு அப்டேட் விட்டுருந்தாங்க ஏஓடில. அப்புறம் இது பார்ட் 6 வரைக்கும் இருக்குது. இது எப்படி இந்த புது வால்யூம் கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லைன்னா புதுசா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏதாவது கொண்டு வருவாங்களா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தெரியல ப்ரோ, ஆர்த்தரை பொறுத்து. மங்கால கடைசியில
ஏஓடி மங்கா கடைசியில ஒரு பொண்ணு வந்து ஒரு மரத்துக்கிட்ட நிக்கிற மாதிரி காமிச்சுதானே முடிச்சிருப்பாங்க. ஆமா அதுல இருந்து ஏதாவது கண்டினியூஷன் பண்ணுவாரோ? இருக்கலாம். எனக்கு என்னன்னா ஏஓடி ஆல்ரெடி ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் தான். பொருட்டோ மாதிரி இதுக்கப்புறமும் அது முடிஞ்ச மாதிரி தான் எடுக்கணுமா தெரியுது. இதுக்கப்புறமும் அது Actually, இழுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இல்ல வாய்ப்பு இருக்கு, இழுக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நருட்டோ முடிச்சாங்க, பயங்கரமா நருட்டோ பாப்புலர் ஆனதுனால இவங்க வந்து போருட்டோ எழுதுங்க, ஜம்ப் ஆமா, அவங்கதான் ஆனா போருட்டோ சொன்னாங்க. அந்த அளவுக்கு போல. போல ஆனா எழுதி அதுதான். சொதப்பிட்டானுங்க இவனுக்கு. ஆமா இந்த மாதிரி போருட்டோ ஏஓடிக்கு ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா இல்ல ப்ரோ, போருட்டோ ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு இதுவாகல? ஃபர்ஸ்ட் போருட்டோ ஸ்டார்டிங் வந்து கிஷிமோட்டோ எழுதல. ஆமா அது சொன்னாங்க. அவர் எழுதினதே அவரோட அசிஸ்டன்ட் அவர் வேற வந்து அதை யாரும். டிராப் பண்ணிட்டாரு. அதை டிராப் பண்ணிட்டு, அதாவது நருட்டோட முடிஞ்சு. போருட்டோ வந்து கிடையாது, அவர் ப்ரொடக்ஷன் கிடையாது. கோடா இருக்குல்ல, போருட்டோல கோடா இருக்குன்னு ஒண்ணு மாங்கால வரும். அந்த கோடா இருக்கு அப்புறம் தான் இவர் வந்து எழுத ஆரம்பிச்சாரு. இப்ப ப்ளூ வார்டெக்ஸ் எல்லாமே கிஷிமோட்டோ எழுதுறது, அதனால தான் அவ்வளவு நல்லா இருக்கு. நீ எழுதினது போதும் கொண்டா, நானே எழுதிக்கிறேன்னு வாங்கிட்டாரு. ஆமா, அது ஒரு எண்டிங் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது எதுவும் பண்ண தேவையில்ல, ஃபேன்ஸ் எதுவும் எதிர்பார்க்கல, அதோட முடிச்சிருங்கன்ட்டு அவனுங்களே சொல்லிட்டானுங்கன்னா அப்படியே விட்டுறணும். இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா கதை கேவலமா போயிடும். இப்ப பொருட்டோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கிஷிமோட்டோ எழுதி இருந்தாருன்னா ஓகே, அவரே கண்டினியூ பண்றாரு, அவர் ஃப்ளோல கண்டினியூ பண்ணிருப்பாரு. கண்டினியூட்டி வந்து அவரு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்ற நானு. ஆமா, அவரோட திங்கிங்ல அவர் கொஞ்சம் கரெக்டா போயிருப்பாரு ஸ்டோரிக்கு. இதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாரு. ஆனா வேற யாராவது ஒருத்தர் நடுவில் உள்ள வந்து இருந்ததுனால இப்படி கொஞ்சம் குழப்பங்கள் நிறைய ஆயிடுச்சு. அதனால ஸ்டார்டிங்லேயே பொருட்டோக்கு வந்து ஹைப் போயிடுச்சுல. அதுவும் பொருட்டோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சில எபிசோட்லாம் நிறைய கலாய்ச்சிருந்தானுங்க. அதான், ஆனா சில எபிசோடு ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் காட்டா இருக்கும். ஆனா சில எபிசோட்ல வந்து எனக்கு அதான் இந்த மாதிரி தேவையில்லாம இழுத்தாலே ஒரு மாதிரி கடுப்பாகும். ஏன் அதான் முடிச்சிட்டல, எதுக்கு இழுத்துக்கிட்டே போற? சரி, அடுத்து ஏஓடி அடுத்த சாப்டர் 2024 தானே சொல்லியிருக்காங்க வருதுன்னு. 2024 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அது வரட்டும், பாப்போம் அது என்ன பிளான்னு. அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தா அடுத்த அதே மாதிரி ப்ரோ மாங்கால ஒரு சின்ன அப்டேட் எனக்கு போனாட்டி இப்பயே சொல்லணும்னு வந்தேன், மறந்துட்டேன். செப்டம்பர் கரெக்டா எப்போ எத்தனாம் செப்டம்பர் இல்ல, ஆமா செப்டம்பர் 20 அப்போ வந்து பிரிசர்க்ல ஒரு கடைசியா ஒரு எழுதின வால்யூம் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பாத்தீங்களா? ரிலீஸ் பண்ணாங்க, நான் ஒன்னும் பார்க்கல. அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தேன். அதான் கதை வந்து பீஸ்ஃபுல்லா முடிச்சிட்டானுங்க. பீஸ்ஃபுல் எண்டிங்கா? ஆமா, கட்ஸுக்கு ஒரு பீஸ்ஃபுல் எண்டிங். அவ்வளோ அது பண்ணிட்டு கட்ஸுக்கு ஒரு பீஸ்ஃபுல் எண்டிங் அது போதும். அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஆனா அந்த இதான் கதையோட ட்ரூ எண்டிங் கிடையாது. அவர் உயிரோட இருந்தானா வேற பாத்துல போயிருக்கும். ஆமா, பீஸ்ஃபுல் எண்டிங்னா பீஸ்ஃபுல் எண்டிங். புரிஞ்சா சரி. சொல்லிட்டேன், புரிஞ்சா சொல்லி கமெண்ட் பண்ணு என்னன்ட்டு. புரிஞ்சாவும் முழிச்சுக்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து எங்க தாகலாம்? வேற எதுக்கு போலாம் நம்ம? இப்போதைக்கு வேற என்ன அப்டேட்ஸ் விட்டுருக்கானுங்க? அவ்வளவுதான் போல. இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா அப்டேட் ஒன்னு கேட்கணும். சொல்லு ப்ரோ. சோலோ லெவலிங் ஏதோ சொல்லியிருந்தானுங்க, என்னதான் அது? ஆமா, அது என்ன எப்போ அது விட போறாங்கன்னு தெரியல ப்ரோ. ஆக்சுவலி சோலோ லெவலிங் மாங்கா சூப்பரா இருக்கும். மங்காக்கா அது, ஐயோ மங்காக்கா இல்லையா, அது வேணுமோ ஒரு மான்வா. இதுலயே நிறைய டைப் இருக்கு ப்ரோ. இத கூட ஒரு டாபிக்கா போடலாம் போல. மாங்கானா என்ன, மான்வானா என்ன, வெப் காமிக்ஸ் தனியா இருக்கு, இது இருக்கு, நாவல்ஸ் இருக்கு. அது என்ன நாவல் அது? ஐயோ என்னமோ பேர் ஞாபகம் வரும்யா. லைட் நாவல். அது மாங்கா முன்னாடி வரையறது லைட் நாவல். உங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியும்னா இந்த பக்குமேனன் ஒரு அனிமே இருக்கு, அது பாருங்க. அதுல வந்து மங்காக்கானா யாரு, அது எப்படி வரைவாங்க, அந்த மாதிரி போகும் அந்த ஒரு ஸ்டோரி. இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு சைடுல சொருவிட்டேன் அந்த பொக்குமேன.
அது நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் இன்னும் அது பார்க்காம வச்சிருக்கிற ஒரு அனிமி. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் டைம் இல்லை. ஆனா கதை இதான், எப்படி மங்காக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த ஸ்டோரி எழுதுறதுக்கு, அந்த மாதிரி போகும் அவங்களோட ஒரு வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி. அனிமேட்டட் பை மாப்பா தானே? மாப்பாவா? இல்ல இது ஓல்டு ப்ரோ. இவரு இந்த ஆத்தர் யாருன்னா டெத் நோட் எழுதினார்ல. ஆமா, டெத் நோட்டோட ஆத்தர் தான் இந்த கதை எழுதியிருக்காரு. ஓகே ஓகே. ஆமா, இதுல வர அதே எம்சி கேரக்டர்ஸுமே அதே லைட் யகாமி இவன் எல் மாதிரியே தான் இந்த ஒரு அப்பியரன்ஸ்ல இருப்பாங்க. ஓகே, இப்ப அடுத்து மை ஃபேவரட் ஷோனன் அனிமேக்குள்ள வருவோம், ப்ளீச். தலைவன் என் பெரிய பையன் ஜட்டி போட்டான்டா, வாங்கடா. ஓகே, இப்போ இந்த ப்ளீச் கடைசி 2 எபிசோடு நேத்தோட அதாவது நேத்தோட வந்து 1000 Blood War கோர்ஸ் 2 முடிஞ்சு. ஆமா, யாரெல்லாம் பாத்துருக்கா? நம்ம 2 பேரும் தான் பாத்துருக்கோம். இதுக்காகவே நான் ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. ஒன் பீஸ் கூட எனக்கு தேவையில்லை, நான் இப்போதைக்கு ப்ளீச் ஆரம்பிக்கிறேன். ரைட் ரைட். ஒன் பீஸ் அப்படியே மாங்கால பாத்துறேன் ப்ரோ. நானும் மாங்கால தான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, ஏன்னா இப்போ ஒன் பீஸும் அது நல்லா பண்ணாதான் போகும். இது வந்து கொஞ்சம் ப்ளீச் அது ஏன் தெரியல. அது இல்ல ப்ரோ, இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், ஒன் பீஸ்ல மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் முடிஞ்சு, ஜாய் பாய் ரிவீல் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்க மாங்கா படிச்சாலும் உங்களுக்கு கதையும் சீக்கிரம் போகும், நீங்க இன்னும் அப்டேட்டடா இருக்கலாம். சோ அத அப்படியே மாங்கால வச்சுட்டு அப்படியே ப்ளீச்சுக்குள்ள போங்க. ஓகே, சரி ஓகே. ஸ்பாயில் பண்ணாம எப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது தேவையில்லை, நம்ம பாட்காஸ்ட்னாலே ஸ்பாயிலர் தான். ஆமா, இப்போ இது மாதிரி பேர் வைக்க போறாருங்க. ஓகே, அது இப்ப ப்ளீச் 1000 Blood War கோர்ஸ் 2 ஓட ஸ்டார்டிங் எபிசோட்ல இருந்து வருவோம். ஓகே, அது எப்படி ஆரம்பிச்சானுங்க என்ன ஏதுன்ட்டு. அதான் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இச்சிகோ வந்து சோல் கிங்கோட பேலஸ்குள்ள போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறதோட முடிச்சிருப்பானுங்க. சீசன் 2 அதாவது செப்பரேஷன், இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிஸ் வந்து இதை ஓவர்டேக் பண்ணி செரட்டே ஓவர்டேக் பண்ணிட்டு, செரட்டேனா சோல் சொசைட்டி ஓவர்டேக் பண்ணி என்ன பண்றான், அதாவது கீழே என்ன வார்ல என்ன நடக்குது, என்னென்ன ஃபைட்டு போகுது, இதெல்லாம் வந்து பார்த்தோம். அந்த ஃபைட்டுக்கு நிறைய கிரிட்டிசிசம் கொடுத்துட்டானுங்க, என்னடா சீரியல் பாக்குற மாதிரி ஃபைட்டா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து நிறைய பன்கை காமிச்சதே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரையும் பன்கையே காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பன்கை காட்டுறீங்க ரொம்ப. ஆக்சுவலா நான் ட்விட்டர் சைடு ரொம்ப இருக்கிறதுனால நான் நிறைய பார்த்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் மற்ற நாட்டுக்காரங்க கொஞ்சம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் பீஸ் டிபி வச்சுட்டு போய் ப்ளீச் சொல்றது, நருட்டோ டிபி வச்சுட்டு போய் ப்ளீச் அனிமேட்டர்ஸ் அபியூஸ் பண்றாங்க, பயங்கரமா அபியூஸ் பண்றாங்க. அனிமேட்டர்ஸ் எல்லாம் ஒரு சில நேரம் லைவ்ல இருந்தா கூட கட் பண்ணிட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணதும் இருக்கு. அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து சக்குகான்னு ஒரு வார்த்தை, அதாவது அனிமேஷன் வந்து நல்லா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சக்குகான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இப்போ நாகிக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரூக்கியா பன்கை பார்த்திருப்பீங்க, அதுல வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்டே கிடையாது, நின்ன இடத்துல இருந்தே தான் அவ யூஸ் பண்ணுவா, நகரவே மாட்டா. அதுல இது வந்து ப்ளீச் கேம்ல 10 year லேட்டர் ரூக்கியா வந்து அவன் நல்லா ட்ரைனிங்ல இருப்பா, அதுல வந்து அவன் நல்லா மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்துட்டு ரூக்கியா மூவே ஆகல, நீங்க என்ன சக்குகா போட்டிருக்கீங்க, என்ன ஃபாஸ்ட் மூவ்மெண்டே இல்ல அப்படி கேட்டு அபியூஸ் பண்றாங்க. இது வந்து இந்த பாத்தீங்க ஒரிஜினலா அது ஃபுல் கதையும் தெரிஞ்சவன் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டான், பாதியில வரானுங்கல்ல, வெறும் 1000 Blood War தான் படிச்சிருப்பான். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச்சோட டைம் லைன் வந்து ரொம்ப பெருசு. ஆமா ஆமா, இது எப்படி சொல்றது, ஓரளவுக்கு நான் நார்மல் ட்ரைனிங்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு 1000 years முன்னாடி என்ன நடந்துச்சு ஸ்கிப் ஆகும், இந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 Blood Warலயே ஒரு இது வந்திருக்கும், அனிமே ஒன்லி சீன் வந்திருக்கும். அந்த சீன்லாம் மாங்காலே இல்ல, போன இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், சைட் பை சைடு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு தனியா அதுக்குன்னே காமிச்சிருப்பாங்க. ஒரு அனிமே ஒரிஜினல் சீன் தான் அது எல்லாமே. பாஸ்ட்ல இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா பாக்குறவங்க தெரியும், ஓகே இது வந்து அனிமே ஒன்லி, அதாவது மாங்கா படிச்சவனுக்கும் தெரியும், இல்ல புதுசா இப்பயே பாக்குறவங்க கூட ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறதுக்கு காரணமே அதுதான்.
இது பழைய சீன்றா, ஆமா. இதையும் இப்ப இருக்க டைம்லைன் கூட போட்டு குழப்பிக்காத அப்படின்ட்டு. இப்ப என்ன கதைனா, இப்ப அவரு ஐசனியமி சொன்னார்ல, ஆக்சுவலி இப்போ 1000 பிளட்டோட உங்களுக்கு ப்ளீச் முடியல. இதுக்கப்புறம் ஹெல்லார்க் இருக்கு. ஹெல்லார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூக்கியா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆயிடுவான். 1000 ஆமா. பிளட் வார் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை தான் ஹெல்லார்க். ம். புரியுதுங்களா? அதுல வந்து இவன் அந்த 10 வருஷம் அவன் ட்ரைனிங் எடுத்திருப்பா ரூக்கியா, அந்த இது ஸ்பெஷல் மூவ் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு. ம். அந்த ரூக்கியாவோட ஸ்பெஷல் மூவ ஏன் 1000 பிளட் வார் ரூக்கியா யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கேக்குறான். ம். இது எப்படி தெரியுமா இருக்கு, கியர் 2 லூஃபி ஏன் கியர் 5 யூஸ் பண்ணலன்னு கேக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதுல நீங்க வச்சுக்கோங்க. இதை வச்சு இவங்க வந்து அபியூஸ் பண்றாங்க, அனிமேஷன் சரியில்லைன்னு சொல்லி அபியூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கீ அனிமேட்டர் ஸ்பேர் வரும் பாத்தியா, அதுல யமமோட்டோ விசஸ் யூகாபகா ஃபைட்ல இருந்த அனிமேட்டர் இல்லைன்னா வேஸ்ட் அனிமேட்டர். புதுசா இவங்க அனிமேட்டர்ஸ் வந்து இறக்குறாங்க ஒவ்வொரு எபிசோடுக்கும். எனக்கு அந்த அனிமேட்டர் வேணுமா? எனக்கு தெரிஞ்சு 1000 பிளட் வார் இது அனிமேஷன்ல குறையே சொல்ல முடியாது. எல்லா ஆமா. எபிசோடும் பக்காவா இருக்குது. என்னன்னா நீங்க 1000 என்ன ப்ரோ, இப்போ ஜூஜுட்சு காய்சன்லலாம் கொஞ்சம் ரேபிட் மோஷன் ஃபைட் வந்து இருக்கு. பட் பிளட் வார்ல அவன் மாங்கால எழுதுனதே ஒரு சில ஃபைட் வந்து மூவ்மெண்ட் இல்லாம நடக்கிற ஃபைட் தான், டெக்னிக்கலா இருக்கும். மயிரி ஃபைட்டு அதுக்கு அதே மாதிரி ஆமா. ரூக்கிய எல்லாம் நிக்கிற அதே இடத்துல தான் இருக்கணும். ஷார்ட்டா அவன் முடிச்சிருப்பான். எப்படின்னா ஒன் ஷாட் பண்ற மாதிரி தான் அவங்க பவர்ஃபுல்லாகி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து எனக்கு ஃபாஸ்டா ஃபைட் வேணும், நீங்க ஜூஜுட்சு கைசன் மத்த அனிமேல எல்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு இதுல ஸ்லைட் ஷோ மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பாத்துட்டு வந்துட்டு ப்ளீச் ஃபேன்ஸே அதாவது ப்ரோ அதுதான் எனக்கு எப்படி கடுப்பா வருது. எப்படி தெரியுமா, இப்ப இந்த இது நான் ப்ளீச் வாட்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்றேன் ப்ரோ, ப்ளீச் 1000 பிளட் வார் பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிற ஒருத்தனும் ஒன் ஷாட் பண்ணலாம் எல்லாரையும் அசால்ட்டா அவன் பவரை வச்சு. நீங்க வந்து இச்சிகோ மெயின் கேரக்டர் எடுத்தாலும் சரி, நீங்க 2 பவர்ஃபுல் கேரக்டர் மோதினா மட்டும்தான் ஃபைட் ஃபாஸ்டா போற மாதிரி உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இச்சிகோ செஸ் யூஹா ஃபைட் ஸ்டார்ட் 1000 பிளட் வார் ஃபர்ஸ்ட் கோர்ல சொல்றேன். அப்போ வந்து அந்த அளவுக்கு இச்சிகோ வந்து அவ்வளவு பவர் கிடையாது தான். ஆனா இது ஒரு டவுன் பவர்டு யூஹாபா கூட அவன் சண்டை போடுற அந்த ஃபைட்டை வேணா அவங்க ஸ்பீடா காமிக்கலாம். இதை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ கரண்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், லில் பாரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும்ல எல்லாருக்கும் கிராஃப்ல. ஆமா. அது இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்குல்ல, அந்த பாதையில இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கையில கன் வச்சிருப்பான். அவன் சுடுறது வந்து புல்லட் கிடையாது, அந்த ஸ்ட்ரெயிட் அவனோட கன்னோட இது இருக்கும்ல பேரல், அது எதை பாயிண்ட் பண்ணுதோ அந்த டைரக்ஷன்ல இருக்கிற எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அது வந்து உடைச்சிட்டு போயிடும். அது உடைக்கும்ன்றதை விட இப்போ இது ஒரு ஸ்பாயிலர் தான். மாங்கா படிச்சவரையும் பார்த்தனா அவனுக்கு வந்து அத உள்ள சக் பண்ணிப்பான். உடைக்கணும்ங்கறத விட சக் பண்ணிப்பான். அது ஒரு மினி பிளாக் ஹோல் மாதிரி ப்ரோ. ஆமா, மினி பிளாக் ஹோல் மாதிரி. அதை சுத்தி இருக்கிற அந்த மெட்டீரியல் அப்படியே உறிஞ்சிரும். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒரு புல்லட் யாரா ஒருத்தர் நோக்கி சுட்டாலே இருக்கிறவன் செத்துருவான், அந்த ரேடியஸ்குள்ள இருக்கிறவனும் செத்துருவான். அதாவது அது என்ன டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ லைனா நீங்க நிக்க வைக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சும்மாதான் சொல்றேன், நாகி நம்ம மதன் ப்ரோ எடிட்டா லைனா நிக்கிறீங்க அப்படின்னா, நான் இங்க இருந்து ஷூட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து டார்கெட் வந்து லாஸ்டா நிக்கிற எடிட்ஸ் ஆஃப் அனிமேக்கு வச்சிருப்பேன். சோ இங்க இருந்து ஷூட் பண்ணா நடுவுல இருக்க உங்களுக்கும் டேமேஜ் வரும். ஆனா அதை தாண்டி அதுக்கு பின்னாடி வேற யாராவது நிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. அதுதான் அந்த பவர். கமர்ஷியல் கன்னுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கமர்ஷியல் கன்னோட புல்லட்ல வந்து பாத்தீங்கன்னா புல்லட் டிராப்னு ஒன்று இருக்கும். அது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல புல்லட் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆகும். நீங்க கல்ல தூக்கி அடிச்சாலே ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டுட்டு இன்னொரு சைட்ல திரும்ப தெரியுமா கல்லு, அந்த சேம் லாஜிக் தான் புல்லட்டுக்கும். ஆனா இவன் சொல்றது புல்லட் கிடையாது. இவனோட பவரே அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரைட்டா இருக்கு. அவன் டார்கெட் வச்ச ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவுல இருக்கிற எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை ஃபுல்லா அழிச்சிரும், இருந்த இடமே தெரியாம அழிச்சிரும். இதுதான் வந்து அவனோட பவர் ப்ரோ. ஓகேவா? இவனை இப்போ இந்த நார்மலா இருப்பாங்கல்ல ஷினிகாமி சோல் ரீப்பர்ஸ், எந்த அந்த அளவுக்கு பான்காய் ஸ்டேட்லாம் இதுவா கேப்டன் கூட இல்லாம நார்மலா இருக்கிறவங்க கிட்ட விட்டீங்கன்னா ஒன் ஷாட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எப்படி உங்களுக்கு ஃபாஸ்டா அனிமேஷன்ஸ் வரும்? இல்ல ஓகே, பெரிய ஷினிகாமி நல்லா பன்காய் தெரிஞ்சவங்கிட்ட விட்டா கூட, இப்போ இந்த கரண்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியும்,
ஸ்பீட் மிஸ் பண்ணிருப்பான். ஒட்டெட்ஸ்னு ஒருத்தர் இருப்பான் ப்ரோ. அவன் தான் வந்து இந்த இந்த கதையில வர ஜான் பாக்டோன்னு வருது இல்ல ஆமா. கத்தி, அது எல்லாத்தோட கிரியேட்டரே அவன் தான். ஆ. 6 பேர் இருப்பாங்க ப்ரோ. ஸ்பீட் 4 பேரை ஸ்பீட் மிஸ்னா எப்படி சொல்றது, அவனுங்க ரியாக்ட் பண்றதுக்குள்ள போயிட்டு சாவச்சிருவான். ம். ஃபிளைட் அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பவர் கேட்டரிங் வருது. நீங்க நார்மலா ஃபாஸ்ட் அனிமேஷன்ஸ் வைக்க முடியாது, ஏன்னா எல்லாம் ஒன் ஷாட் பண்ற மாதிரி தான் பவர் வச்சிருக்கான். ஆமா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓல்ட் ஸ்டாண்டிங்னு ஒரு பவர் வச்சிருப்பாங்க. இவங்க சோல் ரீப்பர் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைனிங் எடுத்தவங்க பன்கை வச்சிருப்பாங்க. 2 பேருக்குமே அதுதான் பவர். அப்ப அவங்க அதை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க ஃபாஸ்ட் அனிமேஷன் எதிர்பார்க்கவே முடியாது, ஏன்னா எல்லாமே டெக்னிக்கலா தான் இருக்கும் மோஸ்டா. இப்போ இவனுங்க ப்ளீச் ஃபேன்ஸ் வந்து ஏன்டா ஒன் ஷாட் வைக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி கேக்குற மாதிரி நீங்க சொல்றீங்களா? கூட ஒன் ஷாட் பண்ண மாட்டாங்க ப்ரோ, டெக்னிக்கலா ஃபைட் இருக்கும். இந்த ராபிடா ஹேண்ட் காம்பேட் இப்போ வந்து ப்ளீச் ஃபேன்ஸ் வந்து அது அந்த டெக்னிக்கல் ஃபைட்ஸ பத்தி தெரியாதவன் கேட்பான் ப்ளீச் ஃபேன்ஸ். மத்தபடி நார்மல் வாட்ச் பண்றாங்கல்ல அவங்க தான் ஷோனன் அனிமேன்றீங்க, ஏன் இப்படி ஒன் ஷாட்ஸா வைக்கிறீங்க, ஏன் வந்து சண்டை போடுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஆக்சுவலி ப்ளீச் வந்து பாத்தீங்கன்னா ஷோனன் செனின் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், ப்ளீச்ல இப்போ கரண்ட் ஆர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சானா கேரக்டரோட பவர் அவனால காமிக்க முடியாது, எல்லாருக்குமே டெக்னிக்கல் பவர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது சிஞ்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான் தெரியுமா? கோரும் இந்த இதுல தான் இந்த கோரா போன கோரா இந்த கோர் தான். அவனோட பான்கை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாக் மாதிரி ஒண்ணு வெளியிடும் ப்ரோ. அந்த ஃபாக் வந்து பாத்தீங்கன்னா எனிமியோட சக்கரான்னு வச்சுக்கோங்க, ப்ளீச் பார்க்காதவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் வந்து சக்கரான்னு வச்சுக்கோங்க. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி யாரு வந்து எனிமி யாரு வந்து அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிடும். ஒருத்தர் சுட்டுப்பானுங்க, சுட்டுக்கிட்டு ஒருத்தருக்குள்ள அடிச்சுப்பாங்க, கடைசியில அவன் மட்டும்தான் உயிரோட நிற்பான். இதுதான் அவனோட பன்காய் பவர். அவன் எப்படி ஃபாஸ்டா போய் அடிக்க முடியும்? இப்படி இருந்தா நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டெக்னிக்கல் பவர் இருக்கு ப்ரோ. ப்ளீச்சோட பவர் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் பவர் புரியும். புரியுது. பழைய பான்காய் மட்டும்தான் நீங்க எதுவுமே சொல்லாம புரியுது. ஆமா, ஏன்னா அவன் கத்தி சின்னதா மாறும், ஸ்பீடு ஜாஸ்தியாகும், அவனோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகும். பவர் ஸ்பிரிச்சுவல் பிரஷர் ஃப்ளெக்சிங் பண்ணுவான் அவன். அந்த மாதிரி இதுல இல்லன்னு இவங்க கேக்குறாங்க. பிளட் வார்ல ஃபுல்லா டெக்னிக்கல் தான் ஃபைட். ஆமா, இச்சிகோவோட சீன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பீடாவே இருக்கும். ஏன்னா மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இச்சிகோ பன்காய் இது கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா 3 நாள். அவனுக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, இப்பதான் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரான். எக்ஸ்பீரியன்ஸ் ஷினிகாமிலாம் வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் 200 வருஷம் பண்ணி கத்துக்கிட்ட பான்காய் அதை வந்து அவனுங்க மாஸ்டர் பண்ணிருப்பாங்க. மாஸ்டர் பண்றதுக்கு டைம் ஆகும். ஆமா, அந்த மாஸ்டர் அதனாலதான் இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ரூக்கியோட பான்காய் இப்ப இருக்கிறதுக்கும் $1000 இருக்கிறதுக்கும் 10 வருஷம் கழிச்சு என்ன டிஃபரன்ஸ் நாங்க பேசிட்டு இருந்தோம். மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இப்ப பான்காயிலே வந்து பாத்தீங்கன்னா அது பான்காய் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய ஸ்பாயிலர் போதியா எடுத்துக்கலாம். அவன் வந்து அப்போ யூஸ் பண்ணும்போது அவன் வந்து பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க அவனோட பவர். பட் அவன் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் மாத்தினானா அவன் பவர் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு சொல்லி 4 விதமா அவன் பிரிக்க முடியும். ஒரு இதுல வந்து அவன் ஆல்ரெடி யாரெல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கியிருக்கானோ அந்த சாம்பலை வந்து ஒரு எலும்பு கூட எடுத்துட்டு வரலாம், எடுத்துட்டு வந்து அதை வச்சு சண்டை போடலாம். அதுக்கப்புறம் அவனோட பிளேடோட டிப்ல வந்து அந்த ஃபயர் பவர் மொத்தமா வச்சுட்டு அந்த சன்னோட ஃபயர் பவர் வந்து பிளேடோட டிப்ல வச்சு அதை வச்சு சண்டை போடலாம். இன்னொன்னு அப்படியே அவன் உடம்பே ஃபுல்லா ஃபயரால கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து அது ஓவரான ஹீட்டு, அது பட்டா அந்த இடம் என்ன இருந்தாலும் அது வந்து டோட்டலா இரேஸ் ஆயிடும். இந்த அளவுக்கு அவனால பவர் கொண்டு வர முடியும். இது மாதிரி 4 விதமா அவன் பன்கை அவனே பிரிச்சிருப்பான். இந்த மாதிரி அவங்களால இம்ப்ரூவும் பண்ண முடியும். சோ நம்ம வந்து சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து இந்த எபிலிட்டி தான்ட்டு, ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அவனோட எபிலிட்டியே டோட்டலா மாறலாம். ரெஞ்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவனுக்கு அவன் பன்கையோட ஃபுல் பேரே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பன்கைக்கு அவன் மேல அவ்வளவு ட்ரஸ்ட் வரல.
அதுக்கப்புறம் இவன் இந்த சோல் பேலஸ்ல போயிட்டு அவன் ட்ரைனிங் எடுத்தப்போ அவனுக்கு வந்து அவன் பன்கையோட இச்சிபே ஃபுல் பேர் சொல்லுவான். தெரிஞ்சு இச்சிபே ஃபுல் பேர் சொல்லி அவனுக்கு வந்து முதல்ல ஒரு பாம்பு மாதிரி தான் அவன் பன்கை எடுத்துட்டு வருவான். இப்போ வந்து ஒரு குரங்கு பாம்பு ரெண்டும் சேர்ந்ததுதான் அவனோட ஒரு கிமேரா மாதிரி தான். அதுதான் அவனோட பன்கை ஸ்பிரிட்டே அதுதான். முதல்ல ஆனா அந்த அதான் ப்ரோ. வச்சுட்டு வருவான். இப்போ இவனோட பான்காய் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு ஃபைட் வைக்கலாம், நல்லா அடிச்சுக்கிற மாதிரி வைக்கலாம். அவனோட இப்போ இவன் இருக்கு பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் பான்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணானே பியாக்கியா, அவந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தியே வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடும், ஃபுல்லா எல்லாமே ஃபிளவர் பெட்டல்ஸா மாறிடும். அந்த இதுல எனிமையை அதை தடுக்கிற மாதிரி தான் வைக்க முடியுமே தவிர்த்து இவன் வந்து அவ்வளவு மூவ்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டான். இருந்த இடத்துல இருந்து கையை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் அவனால. இதுல ஸ்பீட் எப்படி வைக்கிறது? அவன் கை தான் இருக்கிறதே ஸ்பீட். அதுல ஒருத்தர் ஸ்வாட வச்சு அடிக்கிறதோட அவன் அந்த டிஃபென்ஸ் பண்றதுக்கு கையை சும்மா ஆட்டினா போதும், அவனுக்கு டிஃபென்ஸுக்கு வந்துடும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காராவோட அந்த ஸ்டாண்ட் மாதிரி தான், ஆனா அதை இவனே கண்ட்ரோல் பண்ணுவான். ஓகே, அதுல வந்து அவனுக்கு சாண்ட் இருக்கும், இங்க வந்து இவன் இந்த செரி பிளாசம் அந்த பெட்டல்ஸ் தெரியும்ல, பிங்க் கலர்ல இருக்கும்ல, அதுதான் இவன். அதான் ப்ரோ, ஒன் ஷாட் பண்ற கேரக்டர்ஸ் 1000 Blood Warல ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருக்குமே ஹேக்ஸ் ஜாஸ்தி, ஒரே அடியில அடிச்சுட்டு போயிடுவானுங்க. எப்படி தெரியுமா? இப்போ கரண்ட் லாஸ்ட் எபிசோட்ல இருக்கிறவங்க எல்லாரோட பவர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுங்களோட ஃபுல் பவர் அவனுங்க யூஸ் பண்ணானுங்கன்னா ரியாலிட்டியே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க, ரிவீல் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்பிரிச்சுவல் பிரஷரால, அந்த ஸ்குவாட் ஜீரோவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரால நிறைய கிரஷே ஆயிடுவாங்க. இப்ப ஹியூமன்ஸ் எல்லாம் அதை தாங்கவே முடியாது. ஏன்னா செஞ்சுமாருன்னு இருப்பா அந்த ஸ்குவாட் ஜீரோல 5 பேரு. அதுல வந்து இச்சிபே அவன் தான் ஹெட் மாதிரி, அவன் தனியா இருப்பான். ஃபர்ஸ்ட் ஷினிகாமி அவன் தான். அவன் வந்து தனியா நம்ம மெயின் வீல்ல யூகாபாவோட சண்டை போட்டுட்டு இருப்பான். இவங்க 4 பேர் வந்து ஸ்டர்ன்டர்ஸ்லயே ராயல் கார்ட்ஸ்ன்னு சொல்லி இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரோட சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இவங்க வந்து என்னன்னா அவங்க பன்கை வந்து எந்த அளவுக்கு பவர்னா இந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷரே மத்தவங்களால தாங்க முடியாது. இவங்க எல்லாம் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களோட லைஃப் வச்சு அவங்க பன்கை அவங்களே சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த ரீசெண்டா வந்த எபிசோட்ல எப்படின்னா செஞ்சுமாரு வந்து அந்த பேட்டிலுக்கு கரெக்டா இருப்பா, 1000 hands இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யூஸ் பண்ண சொல்லிருப்பாங்க. இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளை பன்கை எடுக்க வைப்பாங்க. அது எப்படி தெரியுமா ப்ரோ? இது ப்ரோ, முதல்ல ப்ளீச்சோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரோட கான்செப்ட சொல்லிடுறேன். எப்படின்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிரஷர்னு சொல்லிட்டு இருக்கும், ஆனா ஹியூமன்ஸுக்கு ரொம்ப கம்மி. ஹாலோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் சோல்ஸ் தான், ஆனா கரப்டான ஹியூமன் சோல்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து எப்படி தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் பக்கத்துல இந்த ஷினிகாமி யாராவது ஒருத்தர் போய் நின்னாங்கன்னா அந்த மனுஷன் வந்து செத்துருவான். அவங்க பக்கத்துல நின்னானே செத்துருவான். ஏன்னா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாஸ்தி. கேப்டன் தான் இருப்பாங்கல்ல ப்ளீச்ல, அவங்க எல்லாம் மனுஷங்களோட வேர்ல்டுக்குள்ள வரணும்னாலே ஒரு இது இந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர்ஸ் வந்து கம்மி பண்றதுக்குன்ட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அது அவங்க டிவைஸ் ஒரு டாட்டூ மாதிரி இருக்கும், அவங்க போட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு தான் வரவே முடியும். இப்ப அவங்க அது போடாம உள்ள வந்தாங்கன்னா ஒரு டவுன்ல இருக்கிறவங்க எல்லாருமே செத்துருவாங்க அவங்களோட பிரசன்ஸ்னாலேயே. சோ அந்த கேப்டனை விட இந்த இப்ப வர கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தி, இது ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. அதனால்தான் அவங்க பவருக்கே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த ப்ளீச்ல வந்து மூணு இது இருக்கு ப்ரோ. ஹியூகோமுண்டோ, இது நார்மல், இது சோல் சொசைட்டி, ஹியூமன் வேர்ல்டு. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சோல் கிங்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணு ஒரு இருப்பான். அவனோட பவரால மட்டும்தான் இந்த சமநிலை வந்து இருக்கு. இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ரியாலிட்டியில வந்து அவங்களோட பவர் வந்து இந்த பேலன்ஸை கலைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 வேர்ல்டுமே கொலாப்ஸ் ஆயிடும். அந்த வேர்ல்ட்ஸ் ஒண்ணுதான், சாகலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா அவங்களுக்கு சாவே இருக்கா, செத்தாதான் சோல் சொசைட்டி போவாங்க சோலா. இப்ப அது கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாமே அதுவே ஒரு ஹெல்லு மாதிரி ஆயிடும் கிட்டத்தட்ட, 3மே கொலாப்ஸ் ஆச்சுன்னா. சோ ஹோலோஸும் இருக்கும், கரெக்டான சோல்ஸும் இருக்கும், நார்மல் சோலும் இருக்கும், ஹியூமன்ஸும் இருப்பாங்க அதே இடத்துல. அப்போ அது பெரிய பேலன்ஸ் பிரேக் ஆகி நிறைய பிரச்சனைகள் வரும்னு வச்சுக்கோயேன். ஒண்ணு மேல ஒண்ணு கொலாப்ஸ் ஆகி அந்த யூனிவர்ஸே இல்லாம போயிடும். நீங்க இது எப்படி, நான் டிராகன் பால் பாத்துருக்கீங்களா எல்லாரும் இருக்காங்க? அதுல டிராகன் பால் சூப்பர்ல வந்து ஜெனோ வந்து ஒரு டைம் லைனே அழிப்பான் பாருங்க. அந்த மாதிரி இது வந்து ஃபுல்லா அந்த கொலாப்ஸ் ஆச்சுன்னா அந்த 3 இது, ஸோ இதுவும் வந்து சீஸ் டு எக்ஸிஸ்ட், அதாவது இருக்கவே இருக்காது. அந்த ரியாலிட்டியே வந்து அழிஞ்சிரும்.
அந்த மாதிரி அந்த 3 வேர்ல்டும் வந்து இப்போ ஒட்டு வச்சிருக்கிறது இந்த சோல் கிங் தான். ஒரு சைடுல வந்து அந்த பேலன்ஸை கலைக்கிற மாதிரி பவர் அப் ஆனாலே 3ம் இதுவாயிடும். இப்போ இவங்களோட பவர் அப்லாம் எப்படி இருக்கும்னா இந்த பவரை வந்து இது பண்ற மாதிரி பேலன்ஸ் ஆக்குற மாதிரி தான் இவங்க பவர் அப் இருக்கும் ஸ்வாட் 0ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதனாலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட இப்போ அவங்களோட ட்ரூ ஸ்வாட் ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க பான்காய் வந்து அவங்களே சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து அவங்களோட யூஸ் பண்ணணும்னா இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேர்ல ஒருத்தர் யூஸ் பண்ணணும்னா மீதி 3 பேர் செத்தாதான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அவங்க லைஃப் வந்து அதை சீல் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ அதை அவங்க யூஸ் பண்ணணும்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பட் நமக்கு நாவல் பேஸ்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அவங்களோட பேரை போயிட்டு அந்த அந்த சோல் பேலஸ் இருக்க வரையும் அவங்களால உயிரோட இருக்க முடியும், என்னதான் டேமேஜ் ஆனாலும் சரி. இப்போ அந்த சோல் பேலஸ்ல அவங்களோட இடத்துல போயிட்டு அவங்க பேரை சொன்னாங்க அப்படின்னா அவங்க திரும்ப உயிரோட வரலாம். நாவல்ல வந்து இச்சிபே அப்படிதான் போய் சொல்லி கூட்டு வருவான் உயிரோட, சரி செத்து போன எல்லாரையும் கூட்டு வருவான் அந்த ஸ்குவாட் 0 மட்டும். இப்போ நாவல் என்ன ஆகும், பிரேக் ஆகுமா இல்லையா எல்லாமே இப்போ அடுத்த கோர் அதுலலாம் தெரியும், அதுலதான் நமக்கு தெரியும் எல்லாமே. ஆமா, இப்போ அதான் ஒரு பெரிய இதுவே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கடைசி 2 எபிசோட்ல இதுதான் ப்ரோ. அந்த செஞ்சு மாதிரி அவங்களோட இது இருக்கு, என்கிட்ட இன்ஃபோ இருக்கு. அது நான் உங்களுக்கு பவர்ஸ் வந்து ஃபுல்லா வளர்க்குறேன் என்ன ஏதுன்னு. ஓகேவா? செஞ்சிமாரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் 0 இருக்கிற இதோட ஒரு மெம்பர் ப்ரோ. ஓகேவா? ஸ்குவாட் 0ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்ஸோட அந்த அந்த சோல் சொசைட்டிக்கு மேல இருக்கிற அந்த பேலஸை வந்து எப்படி சொல்றது, ப்ரொடெக்ட் பண்ற காட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலா சோல் சொசைட்டில இருந்து ப்ரொமோட் ஆகி போறவங்க தான் ஸ்குவாட் 0. அவங்க வந்து அந்த சோல் பேலஸை காப்பாத்துறது, அதை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. கீழே சோல் சொசைட்டில என்ன ஆனாலும் சரி, ஃபுல்லா அழிஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து அது அவங்க எந்த ஒரு மெஷருமே அதுக்கு எடுக்கக்கூடாது. சோல் பேலஸ் அவங்களுக்கு சோல் கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் பேலன்ஸுக்கான முக்கியமான கேட்டலிஸ்டே அவன் தான், சோல் கிங் தான். ஸோ அவனை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான் இவங்களோட ஜாப். ஸோ அவங்க வந்து வேற எதுலையும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. இப்ப சொல்லு நாகி. இப்போ இது செஞ்சுமாருவோட இது ஷீகாய் வந்து பாத்தீங்கன்னா, ஷீகாயோட நார்மல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஷிரிகாமி, சாரி ஷிகராமி. நானா மாத்தி படிச்சுட்டு இருக்கேன். ஷினிகாமியோட ரொம்ப சிமிலரா இருக்காம மாத்தி படிச்சிருக்கேன். ஷிகராமி அதான் அதோட ஜான்பாக்டோட பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ் ஸ்விவிங் நீடெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஸ்விவிங் நீடெல்லாம் தைக்கிற ஊசி இருக்கும்ல ப்ரோ, அந்த மாதிரி அந்த ஊசி வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தா எப்படி இருக்கும், அது அந்த அப்பியரன்ஸ்ல வந்து அதோட ஷீகாய் ஃபார்ம் வந்து இருக்கும். ஆக்சுவலா ஷீகாய் ஃபார்ம் இல்ல, ஷீகாய் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரிவீலே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் ஷீகாய் ஃபார்ம்ஸ் வந்து எல்லாரும் இது பண்ணிருக்காங்க, சீல் பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட கரண்டா இப்ப ரிலீஸ் பண்ண பான்காய், அவரோட பான்காய் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்குவாட் 0 இருக்கிற எல்லா பான்காயும் இவரை தவிர்த்து இச்சிபேயை தவிர்த்து எல்லா பான்காயும் மீதி இருக்கிற 3 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஒருத்தர் வந்து பான்காய் யூஸ் பண்ண முடியும். இப்போ இவ வந்து பான்காய் யூஸ் பண்ணதுனால இந்த ரியாலிட்டியே வந்து கொலாப்ஸ் அளவுக்கு ஒரு இது ஷாக் வேவ் வந்து வந்துச்சு. நீங்க கடைசியா ப்ளீச் எபிசோட் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதுல ஒரு பெரிய ஸ்பாய்லர் இது. சோ இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ, அந்த பான்காய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பான்காயோட பேர் வந்து ரொம்ப பெருசே, நாளைய எனக்கு ஜாப்பனீஸ் அந்த அளவுக்கு எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. அது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி அது ஒரு தனி டைமென்ஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணும் ப்ரோ. ஓகேவா? எப்படி உங்களுக்கு கரெக்டா புரிய வைக்கிறதுனா, கோஜோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் தெரியும்ல, அது எப்படி ஒரு சின்ன டைமென்ஷன் மாதிரி ஃபுல்லா கவர் ஆயிக்குது. அதையே ஒரு 100 டைம்ஸ் ஜாஸ்தி ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு பெரிய ரியாலிட்டியே வந்து கவர் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் வந்து பான்காய். ஓகேவா? இப்போ அந்த ரியாலிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி இவளோட பான்காய் பவர் என்னன்னா, இவளோட இதுவே ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா துணி நெய்யறது. துணியில என்ன பேட்டர்னா இருந்தாலும் இவளால போட முடியும். செஞ்சுமாருவால இவ நெய்யற ஒரு துணியோட பேட்டர்ன்லயும் ஒரு பவர் இருக்கும்.
சோ எனிமிக்கு ஏத்த மாதிரி இவன் மைண்ட்ல அந்த பவரை கவுண்டர் பண்றதுக்கு என்ன பவர் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்தா போதும். அதுக்கேத்த மாதிரி ஒரு துணியை வந்து ரெடி பண்ணி அதை அவங்களுக்கு மட்டும் இருக்கிற தனி சேம்பர் ஆக்கிடுவா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த எக்ஸாக்சிஸ் வச்சு சொன்ன தெரியுமா ஒருத்தனுக்கு இல்பாரோன்ட்டு, அவனோட பவர் என்ன, எக்ஸாக்சிஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டு போயிடும்ட்டு. இது வந்து இவரோட தனி டைமென்ஷன். சோ எது எக்ஸாக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ் அவனுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவனோட ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் துணி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பா. அது வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த அட்டாக் எந்த டைமென்ஷன் எந்த வேல போனாலும் அதை வந்து எங்க இருந்து வந்துச்சோ அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ரைன் போயிட்டு இருக்குன்னா நம்மளால திருப்பி அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லயே அது ரீபவுண்ட் ஆகி வர முடியும். சோ இவ்வளவு டெக்னிக்காலிட்டி இருக்கு ஒரு பவருக்கும். இப்ப நான் ஒரு பவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இவ்வளவு இது ஆகுது. ஆக்சுவலா இது நீ சொல்றல இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது, இதுல வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் கூபோ வச்சிருக்கான். என்னன்னா, இப்போ நீ அதுலயே பார்த்தன்னு வச்சுக்கோயேன், நம்ம ஜுக்ரம் வந்து அவ எப்படி நாக் டவுன் பண்ணுவா, ஃபயரால பண்ணுவாள. ஃபயர் வந்து எதுக்கு, நம்ம பாஸ்பியோட ஒரு ஃபைட் வரும் ஞாபகம் இருக்கா, ஃபயர். சோ அதெல்லாம் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெரால்ட வந்து தொஷிரோ ஃப்ரீஸ் பண்ணுவான். சோ அதையும் இவங்க வந்து அவனை ஃப்ரீஸ் பண்ணது வந்து தொஷிரோ ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க அதுல. இஷிடாக்கு தெரியும். இஷிராக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஸ், அதாவது அவனால அந்த பேட்டில்ல போய் ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணாம ஒரு கன்சீல்டு ரூம் மாதிரி தனி டைமென்ஷன் மாதிரி வச்சிருவா அவளுக்கு. ஏன்னா இஷிராவோட இனிஷியல் அட்டாக்ல அவளுக்கு தெரியும் எவ்வளவு பவர் இருக்குன்னு அவன்கிட்ட. இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிருப்பான் ப்ரோ அவன், ஆரோ ரெயின் மாதிரி வரும், அதுலயே வந்து அவன் அட்டாக் ஸ்கேல் பண்ணிருப்பான். லிக்ட் ரைகன் அது வந்து அதோட அட்டாக் இதை வந்து பாத்துருப்பா. ஓகே இது வந்து இந்த இடத்த அதை பெனட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு செல்லை வந்து உருவாக்கிடுவா அவனுக்கு. பேசாம சொல்லு ப்ரோ. இது என்னைக்கெல்லாம் ப்ளீச் பத்தி பேசுறோமா, நம்ம காலையிலயே நான் ஆன் பண்ணி வச்சிடலாம் ரெக்கார்டை, நீங்க பேசிக்கிட்டே இருங்க ப்ரோ. இதோட முடிச்சிடலாம். இது எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்க பேசிட்டே இருக்கீங்களா, அதுல இருந்து இன்னொரு விஷயம் எடுத்து இன்னொன்னு போயினே இருக்குல்ல. அதான் ப்ரோ ப்ளீச்சோட இதுவே கான்செப்டே அதான். ஒரு பவர்னா அது ஒண்ணு மட்டும் இருக்காது, அதுல சப் பவர்ஸ் நிறைய இருக்கும். நீங்க பேசுறது கோஸ் மாதிரி உரிக்க வந்துகிட்டே இருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படி ப்ளீச்சோட கான்செப்டே அதுதான் ப்ரோ. நாங்க என்ன இப்போதைக்கு இந்த 2 எபிசோட பத்தி பேசும்போதே இவ்வளவு வருது. நாங்க இன்னும் அந்த ப்ரிவியூ பேசினா அதுல நிறைய வரும். அடுத்த கோர்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஜோலி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்தோம்னா அவ்வளவு பேசிட்டு போலாம். இன்னும் நாவல் வேற இருக்கு. ஓகே, ரொம்ப போர் அடிக்க விரும்பல, இதோட முடிச்சிடணும். அதான் அவளோட ஆன்காய் பவர் என்ன, ஒரு எனிமிக்கு ஏத்த மாதிரி அவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு டைமென்ஷன், அவங்களுக்குன்ட்டு ஒரு கேஜ் வந்து உருவாக்கிடுவா. அவ வச்சு ட்ராப் பண்ணிடுவா, பேக் பண்ணிடுவா. பேக் பண்ணிட்டுனா சீல் ஆயிடுவானுங்க, வெளில வர முடியாது. சோ இப்ப இதோட ப்ளீச் வந்து இதை முடிச்சுட்டு இது யூஹா வர்சஸ் இச்சிபே போகுது. அதுல வந்து இச்சிபே வந்து ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிட்டு முடிச்சிட்டானுங்க. ஆமா. ஆனா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. திருப்பி வருவான், இது ஸ்குவாட் 0 டிஃபீட் ஆகும், இச்சிகோ உள்ள வருவான், நிறைய இது இருக்கு. ஆமா. ஸோ 2024 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ப்ளீச் வரும் பாப்போம். அப்பயும் 2024 தான் முடியுதா ப்ளீச்? முடியல முடியாது. 2 கோர் தான் முடிஞ்சிருக்கு இப்போ. இன்னும் அடுத்த கோர் ஒரு கோருக்கும் 6 months கேப் வந்திருக்கு. இப்போ போன கோருக்கு 6 months, அது லாஸ்ட் டைம் ப்ரிவியூ வரும்போதே அதுக்கு 6 months டைம் சொல்லிட்டாங்க. பட் இதுல இன்னும் டைம் சொல்லல. சோ ஏதாவது ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ல லேட் ஆனா ஆகலாம். இப்பவே ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்னால கடைசியா வர 4 நிமிஷத்தை வந்து இவங்க ஒரு ஃபன்னா இவங்க பேசுற மாதிரி முடிச்சுட்டாங்க ப்ளீச். சோ அடுத்த கோர்ல ஸ்டார்டிங்லேயே பேங்கரா தான் ஆரம்பிக்கும். அதுக்கு ஹைப் வைக்கிறவங்க நிறையவே வைக்கலாம். ஏன்னா அதுல நிறைய புது ஃபைட்ஸ், புது ஸ்டோரி லைன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி கூபோ கன்ஃபார்மே பண்ணிட்டான். வேற என்ன சொன்னா சொல்லிட்டே போலாம். ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அத பத்தி அடுத்த எபிசோட்ல பேசுவோம். இவர் எங்க மதன் ஜோரா இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் மதன் கிளம்பிட்டாரு. மதன் அத்திம்பேல் தூங்குறாரு. அதான் மதன் ப்ரோ வண்டியில ஓடி இருக்கோம். நான் போறேன், என்னால முடியல. அத்திம்பேல் சாவல தூங்கினாரு.
ம். இதுக்கப்புறம் அடுத்த ப்ளீச் எப்போ வருதோ அப்போ அப்டேட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது கண்டென்ட்டே உங்கள் எல்லாமே நாகி. இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். எவ்வளவு நேரம் போயிருக்கு? அது ஒரு மணி தெரியல, அது நேரத்துக்கு போய் மேல ஸ்டாப் பண்ணாதான் போகும். ஓகே, கண்டென்ட்டே முடிங்க ப்ரோ. இல்லாம ப்ளீச் வச்சு நம்ம முடிச்சிட்டோம் இவ்வளவு பெருசா. மிஸ்டர் ஹோஸ்ட் முடிங்க ப்ரோ. ஓகே, இன்னைக்கோட டாபிக் முடிஞ்சது. கண்டென்ட் இல்லாத டாபிக் இவ்வளவு பேசுறாரு, 2 பேர் பேசுறாங்க. நமக்கு கண்டென்ட் நன்றி, இல்ல. வணக்கம். இவங்க 2 பேருக்கு இல்ல, சரியான அதான் அவங்களுக்கு ஒரு எபிசோட ஒரு நாள் ஃபுல்லா பாட்காஸ்ட் பேசினாலும் பேசுவாங்க. ப்ரோ ப்ளீச்னு வந்தா நாங்க டெய்லி பேசுவோம் ப்ரோ. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவோம் நாங்க ப்ளீச்னா. உட்காந்து பர்ஸ்ராக்ல ஒரு 4 சாப்டர் முடிச்சிட்டோம் ப்ரோ. சரி 4, ஆமா இப்ப இது முடிச்சிட்டோம். நான் வெறும் ஒரு ஐசனோட பொண்ணு எபிலிட்டி, நீங்க அவன் ஏன் இப்படி நீங்க 2 பண்றான், பேரு இத வச்சு நான் 2 ப்ளீச்ச மணி பத்தி நேரம் ஓட்டுவேன். பேசுங்க. மதனும் ஜோரோவும் இந்த பக்கம் ஒன் பீஸ் பேசட்டும். நான் வேணா நடுவுல நின்னு வேடிக்கை பாக்குறேன். நீ இப்ப இதாடுறா, பட்டிமன்றம் இந்த மாதிரி இருந்தா ஆ. தலைவரா இரு. பட்டிமன்ற நடுவரா நடுவர். இரு. நடுவரே நான் 2 பேருக்கு இடையில ஒரு ஃபைட்ட மூட்டி விட்டு நான் பாட்டுக்கு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன். நடுவுல சரி, நாங்க ஓகே. நருட்டோ இழுப்போம், கவலைப்படக்கூடாது. ப்ரோ ரெக்கார்ட ப்ரோ முடிப்போமா? ஒன் பீஸ் வேற கிரன்ச்சி ரோல்ல இருக்கிறானுங்க ப்ரோ, அதான் கஷ்டமாகுது. என்னையா ரெக்கார்ட் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி பேசுவோம். காசுல சொல்றியா ப்ரோ? ஆமா, இது அவுட்ரோ கொடுத்துருங்க ப்ரோ. அதான் சரி, இன்னையோட பாட்காஸ்டே முடியுது. உங்களிடமிருந்து விடைபெறுவது என்ன உங்கள் ஸ்பை விடைபெறுவது ஜோரோ, உங்கள் மதன், நாகி மற்றும் எய்சன். எய்சன். போயிட்டு வரேன்டா, திருப்பி அடுத்த ப்ளீஸ் அப்டேட்டோட வரேன்டா. நன்றி.